அண்ணே வணக்கம். நலமா இருக்கீங்களா? அண்ணே, அரசியல் களம் 2026 தேர்தலை நோக்கி ரொம்ப வேகமாக போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம சமீபத்தில் அதிமுக பாஜக கூட்டணி நிகழ்ந்ததெல்லாம் குறித்து பேசியிருந்தோம். நாம் தமிழர் கட்சி தனித்து தான் நிற்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பல வேட்பாளர்களை அறிவிச்சிட்டாங்க. இன்றைய தினம் இடும்பாவனம் கார்த்தி வேதாரண்யம் தொகுதியில் நிற்க போகிறாரு அப்படிங்கிறது, கீழ்வேலூர் தொகுதியில் கோவை கார்த்திகா நிற்க போகிறாங்க அப்படிங்கிற தகவல். முன்னணி பொறுப்பாளர்கள் பலருக்குமே சீமான் அவர்கள் தொகுதி அறிவிச்சிட்டாரு. அப்படி இருக்கும் பொழுது நாம் தமிழர் கட்சியோட இந்த வேகமான அணுகுமுறை அப்படிங்கிறது 2026 தேர்தலில் என்ன மாதிரியான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் நீங்க நினைக்கீங்க? கூட்டணிக்கான வாய்ப்பு நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சியை நோக்கி தான் கூட்டணிக்கு வரணும். இப்போ அதிமுக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஏற்று தான் வரணும்னு நம்மெல்லாம் சொல்கிறோம். ஏன்னா இதுவரைக்கும் நாம் தமிழர் கட்சி அதிகாரத்துக்கு வரல, மக்களை ஏமாற்றலை, ஊழல் செய்யலை, மேலும் மக்களை கொலை செய்யலை. ஸ்டெர்லைட் ஆலையில் அந்த விவகாரத்தில் மக்களை வாயில சுட்டு கொலை செய்த அதிமுகவோடு நம்ம கூட்டணியை என்ன செய்யலை, விரும்பலை. ஒருவேளை அப்படி இருந்தால் கூட இதற்கெல்லாம் ஒரு மன்னிப்பை கேட்டுட்டு ஒரு தேர்தல் கொள்கை அடிப்படையில் கொள்கை அடிப்படை கிடையாது, தேர்தல் வரைக்கும் அப்படிங்கிற கூட்டணியில் வேணால் அதிமுக தான் என்ன செய்யணும், இந்த மக்களை விரும்புகிறது, மக்கள் நேசிக்கிறது, இந்த மக்களுக்காக நாங்கள் அரசியல் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், சிந்தாமல் சிதறாமல் வாக்குகள் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதிமுக தான் ராவணன் குடிலை நோக்கி சீமானை நோக்கி பேச்சுவார்த்தை நடத்த வேண்டுமே தவிர சீமான் யாருக்கிடையும் எங்கேயும் போய் பேச மாட்டார். அதற்கான வாய்ப்பே கிடையாது, சான்ஸும் கிடையாது. ஏன்னா சீமான் ஒரு சக்தி வாய்ந்த தலைவர். நீங்கள் பாருங்கள், அவர் வாக்கு சதவீதம் உயர்ந்து கொண்டே இருக்கிறது. அவர் மேலும் மேலும் மிகப்பெரிய அளவில் போய்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் இன்றைக்கெல்லாம் நேற்றெல்லாம் அண்ணன் மதுரையில் ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காங்க. தமிழர்களில் ஒரு வீரமும் பலமும் அறிவும் சார்ந்த ஒரு சமூகமான தேவர் குடும்ப அந்த முக்கிய பொறுப்பாளர்கள் எல்லாமே அண்ணன் சீமான் அவர்களை சந்தித்து எப்படி எதற்காக இந்த திராவிடத்தை வீழ்த்த வேண்டும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருக்காங்க, அதற்கான திட்டங்களை கொடுத்துருக்காங்க. சீமானுக்கு மிகப்பெரிய ஆதரவை தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த பெரியாருங்கிறவரை யாருடா அடிப்பா, எப்பண்டா அடிப்பாங்க, யார் இவர் அடிக்கிறதுக்கு வருவாங்க, இவனோட அயக்கத்தனத்தை நல்லா படித்தது யார் அப்படின்னு இதுவரைக்கும் யாராவது பேச மாட்டானா அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருந்த நேரத்தில் தான் அண்ணன் சீமான் மிக சரியான நேரத்தில் அந்த ஈவேரா என்கின்ற அந்த பிம்பத்தை கையில் எடுத்து சுக்கு நூறாக உடைச்சி எரிஞ்சிருக்கிறாரு. இப்போ தமிழர் குடிகள் எல்லாம் ஓர்மைப்பட்டு கொண்டு இருக்கிறது. அதனால் சக்தி வாய்ந்த தலைவர்னு நம்ம அதனால தான் சீமானை நாம் சொல்கிறோம். தமிழ் குடிகளின் ஒரு பொதுவான தலைவராக இன்று அண்ணன் சீமான் அவர்கள் பார்க்கப்படுகிறார், அவர் காணப்படுகிறார். இவர்கள் எல்லாருக்குமே சீமான் ஒரு பொதுவான தலைவராக காணப்படுறாரு. திண்டுக்கல்லை சார்ந்த ஒரு மிக பெரும் பலம் கொண்ட பறையர் அமைப்பு, எங்கள் மாமா தமிழரச பறையனாருடைய தலைமையில் அவருடைய தோழமைகள் எல்லாம் சேர்ந்து மிக பிரம்மாண்டமான ஒரு மாநாட்டை, பொதுக்கூட்டத்தை, தலித்தியம் என்பது எங்களுக்கு தீயது, நாங்கள் தமிழர்கள், ஏனென்றால் நாங்கள் பறையர்கள் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு முழக்கத்தை அவங்க வைக்கிறதுக்காக மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டுவதற்கு ஏற்பாடு நடந்துக்கிட்டு இருக்குது. அதில் அண்ணன் சீமான் அவர்கள் தலைமையை அவர் சிறப்புரை ஆற்றாரு. இந்த மாதிரியான இந்த தமிழ் குடிகள் எல்லாமே இன்றைக்கு ஒற்றுமையாக இன்னைக்கு களத்தில் நிற்குது. அதனால தான் சொல்லுகிறோம் சீமான் சக்தி வாய்ந்த தலைவர் அப்படின்னு சொல்லி. அதனால் யார் என்றாலும் சரி, தேமுதிகவாக இருந்தாலும் சரி, பாட்டாளி மக்கள் கட்சியாக இருந்தாலும் சரி, ஏன் விடுதலை சிறுத்தைகளாக இருந்தாலும் கூட ராவணன் குடிலை நோக்கி தான் வரணும். நீங்கள் விஜய் சீமானை விட வயதில் இளையவர் தான். அவரை ஆதரிக்கிற இவங்க ஏன் சீமானை ஏற்க மாட்டேங்கிறான்னா, இவர்கிட்ட ஒரு நிலையான ஒரு தத்துவம் இருக்குது, இவர்கிட்ட ஒரு கொள்கை இருக்குது. நாம் தமிழர் கட்சி என்பது ஒரு படை அப்படின்னு அவங்க தெரிஞ்சிருக்கிறாங்க. அவர்கள் தொண்டர்கள் கிடையாது, அவர்கள் ஒரே இனக்குழுவாக இருக்கின்ற ஒரே சிந்தனை கொண்ட படையணி அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கிறாங்க. சீமான் என்பவர் தலைமை கமாண்டர்,
அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கிறாங்க. அதனால் வந்து நமக்கெல்லாம் வருங்காலத்தில் இருப்பு இல்லாமல் போகும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுது. ஏதோ சாதி அமைப்புகளுக்கு அதெல்லாம் தெரியுது. அதனால தான் சீமானை நோக்கி வரலை. ஆனாலும் வருவாங்க. உண்மையிலேயே தன் மக்கள் மீது, தன் சமூகத்தின் மீது, தமிழ் குடிகள் மீது, தமிழ் நாட்டின் மீது அக்கறை உள்ளவர்கள் அனைவரும் ராவணன் குடிலை நோக்கி வந்து அண்ணன் சீமான் அவர்களிடம் கூட்டணி பேசுவார்கள். அதற்கான காலம் கனிந்து கொண்டே இருக்குது. அதை நாம் வந்து வரவேற்கிறோம். ஆனால் சீமான் கடைசி வரைக்கும் தனித்து நிற்கக்கூடிய, இயங்கக்கூடிய, ஆளுமை நிற்கிற ஒரு தலைவர். அவர் என்றைக்குமே வந்து கூட்டணி வைக்க போக மாட்டார். அவர் பலம் வாய்ந்தவர், துணிவு கொண்டவர். அவர் தனித்தே களமாடுவார். இவர்களை வேட்டையாட வந்த புலி யாரு? சீமான். அதனால் வந்து சீமான் கூட்டணி தேவையில்லை. அவர் வந்து ஹீரோ தான், அரசியல் ஹீரோ தான், மக்கள் மத்தியில் நிற்கிற ஒரு ஹீரோ. அவருக்கு கூட்டணி தேவையில்லை. மக்கள் தான் கூட்டணி. பெரும் படையோட, தமிழர் பெரும் படையோட அவர் வந்து கூட்டணி வச்சிருக்கிறாரு. அதனால் சீமான் வெற்றியை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, வெற்றியை நோக்கி போய்கிட்டு இருக்கிறாரு. எதற்கும் அஞ்சாதவர் சீமான். நிச்சயமானா நீங்க சீமான் அவர்களுடைய பயணத்தை குறித்து சொன்னீங்க. இப்போ வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க. பல தொகுதிகளில் வேட்பாளர்களும் வேலைய ஆரம்பிச்சிட்டாங்க. அது உங்களுக்கு தெரியும், ஏன்னா நீங்க பல தொகுதிகளுக்கு போறவர். அது எந்த மாதிரி இருக்கு? அது 2026 தேர்தலில் எப்படி பலன் கொடுக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ஒவ்வொரு வேட்பாளர்களும் மாணிக்க கல்லை போன்றவர்கள், தெளிவார்ந்த அரசியல் தெரிந்தவர்கள். இந்த மக்களுக்கு என்ன கொடுக்கணும், என்ன சொல்லணும் அப்படிங்கிறத பிஹெச்டியாக முடித்தவங்கன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு அரசியலில் வந்து தெரிந்தவங்க. இந்த நாட்டின் சாலைகள் எப்படி இருக்கணும், இந்த சாக்கடைகள் எப்படி கொண்டு போகணும். இப்போ நாம் ஒரு மிகப்பெரிய பில்டிங் கட்டுறோம். அது எத்தனை மாடி கட்டடம் இருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் அது எல்லாத்தையும் இணைச்சி அந்த கழிவறைகள், அந்த பாத்திரம் கழுவுற அந்த தண்ணீர், குளிக்கிற தண்ணீர்லேருந்து எல்லாமே ஒரு 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 குழாயில் இணைத்து ஒரு இடத்துல வந்து என்ன செய்வான், அதை வெளியேற்றுவான். அதை ஏன் ஒரு ஊருக்கு செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய மிகச்சிறந்த அறிவாற்றல் கொண்ட பொறியியல் வல்லுநர்கள் தான் இந்த நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள். நம்ம சொல்லவே வேண்டாம், அன்பு தங்கை கார்த்திகாவெல்லாம் அறிவிச்சிருக்கிறாங்க. அவங்கள மாதிரி ஒரு வேட்பாளரை நான் பார்த்ததே இல்லை. எளிய மக்களோடு அவ்வளவு இணைந்து பழகக்கூடிய ஒரு ஆற்றல் கொண்ட ஒரு தங்கை கார்த்திகா அவர்கள். தம்பி இடும்பவனம் கார்த்திக் இருக்கிறாங்க. இந்த தென்காசியில் கௌசிக் பாண்டியனை அறிவிச்சிருக்கிறாங்க. இப்படி நிறைய இடங்கள்ல நம்ம வந்து என்ன செய்யலாம், சொல்லிக்கிட்டே போகலாம். ஒவ்வொரு வேட்பாளருமே அவ்வளவு மிகச்சிறந்த அரசியல் வல்லுநர்கள், மக்களுக்கான அதை செய்யக்கூடியவர்கள். அமெரிக்காவில் எப்படி அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, இப்போ இங்கிலாந்தில் எப்படி இருக்கிறாங்க, இவர்கள் எல்லாம் எப்படியெல்லாம் தன் நாட்டு மக்களுக்கு ஒரு கொசு இல்லாத ஒரு நாட்டை வழங்கியிருக்காங்களோ, அதை விட ஆகச்சிறந்த ஒரு நாடாக, ஒரு மாநிலமாக இந்த தமிழ்நாட்டை அவர்கள் உருவாக்குவார்கள். அப்படியாப்பட்ட ஒவ்வொரு வேட்பாளர்களையும் அண்ணன் தேர்வு செஞ்சிருக்கிறாரு. அப்படியாப்பட்டவர்களை தான் நிறுத்தியிருக்காரு. இவங்களை மாதிரி வயதானவர்கள், வயது முதிர்ந்தவர்கள், கிட்னி போனவன், சட்னி போனவன், அட்டாக் வந்தவனெல்லாம் அவர் வந்து நிறுத்தலை. ஒரு சிறந்த போர் வீரர்களை, ஓடுகிறவனே, நடக்கின்றவனை, அவர் மழை வந்தாலும் அதில் நனைந்து கொண்டு பணி செய்கிறவனை, வெயில் அடித்தாலும் அதில் நடந்து சென்று பணி செய்கிறவனை தான் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து நியமிச்சிருக்காங்க. ஏசி காரில் பந்தாவாக வந்து உட்காந்துக்கிட்டு நான் வந்து கீழே இறங்க மாட்டேன், எனக்கு சிகப்பு கம்பளம் விரிக்கணும், கார்பெட் போடணும் அப்படின்லாம் சொல்லக்கூடிய வேட்பாளர்களை அண்ணன் சீமான் அவர்கள் நிறுத்தலை. சாதாரண வீட்டு பிள்ளைகள் அத்தனை பேருமே அவர்கள் நாட்டை தெரிந்தவர்கள், ஊரை தெரிந்தவர்கள், கிராமத்தை தெரிந்தவர்கள், தெருவை தெரிந்தவர்கள், எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சவங்க. அப்படியாப்பட்டவங்களை தான் போட்டிருக்காரு. ஒருத்தனுக்கு என்னது தேவை? சுகாதாரம், தூய குடிநீர், நல்ல கல்வி, இதுதானே தேவை. அதை அவர்கள் மிக சரியாக தன்னுடைய மக்களுக்கு வழங்குவாங்க. அப்படியாப்பட்டவங்களை தான் நியமிச்சிருக்காங்க. மொத்தத்தில் சொன்னோம்னா வியாதி இல்லாதவர்கள், சிறந்த இளைஞர்களை அண்ணன் அறிவிச்சிருக்கிறாங்க, அறிவிச்சுக்கிட்டே வராரு. அதனால் இந்த களம் அப்படிங்கிறது வந்து ஒரு இளைஞர் படைக்கும் ஒரு முதிர்ந்த படைக்குமான ஒரு போராகத்தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இளைஞர்களுக்கு இந்த மக்கள் வாய்ப்பு வழங்கணும். சரியானவர்களுக்கு இந்த மக்கள் வந்து என்ன செய்யணும், வாக்களிக்கணும். ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். நம்ம நல்லா வீடு கட்டுறோம். இந்த வீடு கட்டும்போது அங்கே இருக்கிற அந்த கழிவு நீர்களை எல்லாம் எப்படி ஒன்றாக அந்த பைப்பை அந்த தரைத்தளத்துக்கு கீழே கொடுத்து எப்படி வந்து வெளியேற்றுகிறோமோ கழிவு நீரை, நம்ம கழிவு எல்லாம் எப்படி வெளியேற்றுறோமோ, கழிவறை நீரெல்லாம் எப்படி வெளியேற்றுறோமோ, அதே மாதிரி இந்த ஊரில்
எல்லாம் அப்படி செஞ்சுட்டா அந்த கொசு இருக்காது. அந்த மாதிரியான ஒரு தொழில்நுட்பம் தெரிந்த வல்லுநர்களை தான் நம்ம அண்ணன் சீமான் அவர்கள் இருக்காங்க. நீங்கள் பொது தண்ணீரை நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா தண்ணி விழும், ஆனால் நீங்கள் அதை அடைக்க முடியாது, அப்படியே அது விழுந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்படிதான் இவர்களுடைய நிர்வாகம் இருக்குது. நம்ம விட்டு பைப்பெல்லாம் அப்படியா இருக்குது, நம்ம விட்டு டேப்பெல்லாம் அப்படியா இருக்குது, தண்ணீர் குழாயெல்லாம் அப்படியா இருக்குது. அந்த மாதிரி சிந்தித்து இந்த நாட்டு மக்களுக்கு செய்யக்கூடிய வேட்பாளர்கள். அதனால் அது தனித்துவம் நிறைந்தவர்கள். இதை நீங்கள் புரிந்து கொண்டு வாக்களிக்கணும். அன்னைக்கு 100 ரூபாய் 500 ரூபா கொடுக்குற அந்த காந்தி படம் போட்ட பேப்பருக்காக நீங்கள் வாக்களிக்கக்கூடாது. எதிர்கால சந்ததியினரை இப்போ பார்த்து நீங்கள் வாக்களிக்க வேணும். 1000 ரூபாய் கொடுக்கறது பெருமை இல்லை. ஒரு நாளைக்கு உங்களுக்கு 1000 ரூபா 33 ரூபா தான் கொடுக்குறாரு. 33 ரூபா தான் கணக்கு. ஒரு நாளைக்கு நீங்கள் 1000 ரூபாய் நீங்கள் பெரிய இது பண்ணி பார்த்தீங்கன்னா 33 ரூபா. ஆனால் மாநகராட்சி கழிவறையை, இந்த சின்ன கழிவறையை, உட்காந்துட்டு போகிற கழிவறையை கழுவுறதுக்கு 364 ரூபா இந்த அரசு செலவு பண்ணுது. ஆனால் உங்களுக்கு 33 ரூபா தருது. அப்போ நீங்கள் கழிவறையை விட கேவலமானவங்க, கீழானவர்கள்ங்கிறத இந்த அரசு உங்களுக்கு சுட்டி காட்டுது. அப்படிங்கிறதெல்லாம் மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க, நல்லா சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை நான் பேசலை, ஒரு தொடர்வண்டி பயணத்தில் ஒரு அம்மா பேசுனது தான் நான் பேசுகிறேன். அதனால் கழிவறைக்கு இருக்கிற மரியாதை கூட இந்த ஸ்டாலின் அரசில் நமக்கு இல்லை அப்படின்னு பேசுகிறத நம்ம கவனிக்கிறோம். அதெல்லாம் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். மக்கள் சரியானவர்களுக்கு வாக்களிப்பார்கள். சீமான் வெல்வார், நாம் தமிழர் கட்சி வெல்லும். சீமான் தம்பிமார்கள் படையாக சட்டசபைக்குள் நுழைவார்கள். நன்றிண்ணா. நன்றி.